ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவை, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிது 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 ஆண்டவரே. அதிகாலையிலே உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கடந்த நாட்களிலே, கடந்த இரவிலே, கடந்த பகலிலே கர்த்தர் கொடுத்த பாதுகாப்புக்காக, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் ஆண்டவர் விலக்கி காத்ததுக்காக நன்றி செலுத்துங்க. பிள்ளைகளை காத்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நல்ல செய்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கைகளில நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் சுவாமி. நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்காக நன்றி, எங்கள் சுவாசத்துக்காக நன்றி, எங்கள் இருதய துடிப்புக்காக நன்றி, வீட்டுக்காக நன்றி, சமாதானத்துக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, பேர பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவர், ஆயுசு நாட்களுக்காக நன்றி. எங்கள் தீபம் அணைந்திராதபடி ஆண்டவரே அது விளக்கை ஏற்றுகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் ஆண்டவரே, எங்கள் கண்மலை நீர், எங்கள் கோட்டை நீர், நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்னை உண்டாக்கின தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்ற பாடலை நாம் பாடுவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியான் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியான் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பேலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பேலன் தந்து தாங்குவார், பலவித சோதனை ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், பலவித சோதனையில் பலன் நம்ம தாங்குவார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இதய தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இதயம் தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, வார்த்தையால் பேசுகிறவரே, இந்த வேதத்திலே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்ம வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னீர் அல்லவா? வார்த்தையை அனுப்பி குணமாக்குங்க. எஸ் லார்ட், உமக்கு நன்றி சாமி, உமக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான பலவீனங்கள், சோர்வுகள், டயபெட்டிக்
பிளட் ப்ரெஷர், தலை சுற்றல், சர்வட்டிக்கல் இஷ்யூ, ஸ்பைன்ல இஷ்யூ, முழங்கால் வலி, கணுக்காலிலே வீக்கம், இப்படி போன்ற பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே கட்டிகள், சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள், சருமத்திலே காணப்படுகிற தோல் வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இப்பொழுதே குணமாக்குவீராக. ஆண்டவரே, முதலாவது எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் நோய்களை குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சுற்றுவீராக. இப்பொழுதும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் தினந்தோறும் கதறுகிறோம். நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு உண்டு, நல்ல எதிர்காலம் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். பிற செய்கிறவராகிய நான் பிற செய்யாமல் இருப்பேனோ? பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ? உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுவீராக. திருமணத்திலே இணைந்து பிரிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சேர்த்து இந்த இரவே அடுத்த நாள் காலையில அவள் சேர்த்து வைப்பீராக. கோர்ட் கேஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது எல்லாம் இருவரும் ஒற்றுமைக்கு சாதகமாய் முடியட்டும். கடனில் இருக்கிறவர்கள், மூழ்கி இருக்கிறவர்கள், நான் தற்கொலை பண்ணிக்கொள்ளலாமா என்று கவலையோடு இயங்கி ஆண்டவரை நோக்கி முறையிட்டு அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு திசையை காண்பித்து செழிப்பான பாதையிலே இப்போதிருந்து நடத்துவீராக. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தித்தார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தித்தார். பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம், உடன்பிறப்புக்காய் ஜெபிக்கிறோம், கணவன் மனைவிக்காய் ஜெபிக்கிறோம், ஒற்றுமைக்காய் ஜெபிக்கிறோம், பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காய், அவருடைய எதிர்கால வாழ்வுக்காய், தேர்வுக்காய், வீசாக்காய், எதிர்கால படிப்புக்காய், மேற்படிப்புக்காய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் அதிசயம் செய்வீராக. இரத்தத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். இதய அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல முறையிலே அறுவை சிகிச்சை நடைபெற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, மாத்திரமல்ல ஆண்டவரே, நுரையீரலிலே காணப்படுகிற பிரச்சனைகள் முற்றிலுமாய் மாறட்டும். ஜாண்டிஸ், டெங்கு, பிளேட்லெட்ஸ் இவைகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து அற்புதம் செய்யட்டும். எங்கள் சிந்தைகள் எல்லாம் சமாதானம் வரட்டும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காது போகும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, 91ஆம் சங்கீதம். நேற்று என்னுடைய சாட்சியை நான் பாதியில நிறுத்தினேன். இன்றைக்கு நாம் அந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா வசனத்தோடு தான் ஆரம்பிக்கணும், வசனத்தோடு நம்முடைய சாட்சியும் இருக்கணும். 91ஆம் சங்கீதம், Psalm 91 ரொம்ப முக்கியமானது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் நீங்கள் ஆழமாக அதை தியானிக்கிற பொழுது அது எவ்வளவு அர்த்தம். அதாவது சில வசனங்கள்லாம் நான் தியானிக்கும் பொழுது ஏன் நம்ம இது வரைக்கும் அதை மேற்போக்காக தான் பார்த்துருக்கிறோமே என்ற ஒரு கேள்வி எனக்குள் வருகிறது. சரி, உன்னதமானவரை சேர்ந்து சொல்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் உடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தால் அது உன் அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை நீ பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை நீ காண்பாய். இது ஒரு செட் இல்ல. அதன் பிறகு எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் வரும். சரி,
நேற்று எங்க நிறுத்தினேன்னா, இந்த கோவிட் சமயத்துல, கொரோனா சமயத்துல உங்களுக்கும் அநேக அற்புதங்கள் நடந்திருக்கும். நிறைய பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சுகமானவர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் இன்னும் சாட்சியா இருக்கிறாங்க. இன்னும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவர் பேர் சொல்லாமன்னு எனக்கு தெரியாது. நம்ம நல்ல கிட்டார்லாம் வாசித்து ஒரு ஊழியக்காரர் பாடுவாங்க, உங்களுக்கு தெரியும். அவருடைய ஒரு பேர் இப்போ நான் சற்று ஞாபகம் இல்லை. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் சொல்லிட்டாங்க. ஆண்டவர் இரவு அவரோடு கூட பேசியிருக்கிறார் பொழுது. இவன் பக்கத்தில் இருக்கலாம் கொஞ்சம் பயந்துட்டு டிஸ்சார்ஜ் கூட வாங்காமல், டாக்டருக்கும் சொல்லாமல், நர்ஸுகளுக்கு தெரியாமல், வார்ட் பாய்க்கு தெரியாமல், அந்த மூச்சு வாங்குகிற சமயத்திலேயே ஹாஸ்பிட்டலை விட்டு பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே ஓடி வந்திருக்கிறார். ஓடி வந்து ஆண்டவர் சுகப்படுத்தினார். அவர் சாட்சி சர்ச்சில் சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ கர்த்தர் அப்படியெல்லாம் பல விதமான அற்புதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த காலத்திலே அவர் செய்தார். ஊருக்கு நாங்கள் எல்லாரும் பத்திரமாக போய் சேர்ந்த பிறகு நடந்த சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். நாங்கள் போய் சேர்ந்த பிறகு 5வது 6வது நாளிலே என்னுடைய ரொம்ப நெருங்கின ட்ரெஷர் அண்ணன் அவர்கள் இறந்து போனார். அது ரொம்ப பெரிய அடி எனக்கு. அது மாத்திரமல்ல, செக்ஸ்டனும் மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கிறார். இதில் என்னன்னா, நாங்கள் புதன்கிழமையிலிருந்து எங்களுக்குள்ள ஒரு மனதில் ஒரு பெரிய போராட்டம். எங்களுக்கும் அந்த தொற்று வந்து விட்டதோ, நாங்களும் பாதிக்கப்பட்டோம். என்னைக்கு உடனே டெம்பரேச்சர் வரப்போகுது, என்னைக்கு ஜுரம் வரும், அதிகமாக வரும், நாங்கள் என்ன செய்வோம் என்ற பல கேள்விகள் எங்களுக்குள்ளே இருந்து பயத்தின் நடுவே இருந்தோம். ஆனாலும் அந்த 24 மணி நேர ஜெபத்தை நாங்கள் விடுவதாக இல்லை. ஒவ்வொரு ஜெபத்திலும் எல்லாரிடத்திலும் சொல்லி வச்சதான், நீங்கள் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லாமல் உங்கள் ஜெபத்தை முடிக்கவும் முடிக்காதீங்க என்று சொல்லி தான் நான் வைத்திருந்தேன். சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவை எல்லாம் கடந்து இது வந்து இந்த அந்த அந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை கர்த்தர் காப்பாற்றினார். இந்த வசனத்தின்படியே தப்புவித்தார். இல்லை, தொற்றாமல் தப்புவித்தார் அப்படின்னு சொல்வதா இல்லது என்ன சொல்வதுன்னு எனக்கு தெரியல. சரி, இதை இன்னும் அது சுவாரஸ்யமா இன்னும் ஆழமா நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும்னா ஒரு காரியத்தை நான் சொல்லிதான் ஆக வேண்டும். இந்த கோவிட்லாம் முடிந்த பிறகு வேக்சின் வந்து விட்டது. எல்லாரும் வேக்சின் போட்டு கொண்டிருந்தாங்க. என்னுடைய மனைவி வேக்சின் போட பயந்தாங்க. நானும் என் மகனும் போய் ஸ்புட்னிக் V போட்டோம். என்னுடைய மகளுக்கு அப்போ வயது இல்லை, அதனால் அவள் போடவில்லை. என் தகப்பனாருக்கு தாயாருக்கும் நாங்கள் போடவில்லை. தாயாருக்கு மட்டும் அப்புறமாக நாங்கள் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள் மனைவிக்கு. அவங்க பயந்தாங்க, ஏன்னா அனைவரும் செத்து கொண்டு இருந்தாங்க. இந்த வேக்சின் போட்டவங்களாம் நிறைய பேர் ஆக்டர்ஸு, நிறைய பிரபலங்கள்லாம் இறந்து போய் கொண்டு இருந்த போது அவங்க ரொம்ப பயந்து நான் போடவே மாட்டேன். இன்றைக்கு கூட பலர் விசுவாசத்தோடு அந்த வேக்சின் போடாமல் இருக்கிறீங்க. ரொம்ப நல்லது. அது கர்த்தர் நல்லவர். அது வேக்சின் போடாத இருக்கிற நீங்கள் ரொம்ப தைரியசாலி, விசுவாசியும் கூட. அவ்வளோ பயந்து நீங்கள் போடாமல் விட்டிருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது தான் என்று நான் சொல்வேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நாங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணோம். அதில் மருத்துவர்கள் சொன்னாங்க, ஆன்டிபாடிஸ் நிறைய இருந்தால் நாம் அந்த வேக்சின் போட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த டெஸ்ட்டை வந்து எடுத்தோம். எடுத்த பொழுது அதில் வந்து ரிசல்ட் என்னென்னா, ஆன்டிபாடிஸ் நிறையா இருந்தது. இன்னும் ரிசல்ட் ஆழமாக பார்த்தா கோவிட் வந்து போனதாக ரிசல்ட் சொல்லுது. யாருக்கு? ஐரம்மாவுக்கு. ஐரம்மாவுக்கு கோவிட் வந்து போயிருக்கிறது. அது எப்பொழுது வந்ததுன்னா, ஒரு நாள் பயங்கர ஜுரம் அடித்தது. அடித்த பொழுது
அதே செகண்ட் ஃபேஸ் தான். பயங்கரமான ஃபீவர், பயங்கர ஹை டெம்பரேச்சர், குளிர், அவ்வளவு குளிர். நாங்கள் அத்தனை பெட்ஷீட் போத்திலும் அவங்களுக்கு அந்த குளிர் அடங்கின மாதிரி இல்லை. கரெக்டாக 5 மணி வாக்கில் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பிஎஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் அழைத்து கொண்டு போனோம். அங்கே போனோன்னே நர்ஸு எல்லாம் எங்களை தூரம் அப்படி வச்சுட்டாங்க. யாரும் கிட்ட வர பயப்படாங்க. நான், செக்ஸ்டன், என் மனைவி மாத்திரம் போனோம். அப்படி போகிற பொழுது மருத்துவர் வந்தார். வந்தோடனே அவரு எங்களை அப்படியே எப்படி பார்த்தாருன்னா, ஒரு கோவிட் பேஷண்ட் போலவே பார்த்தார். யார் இங்கே நிற்கிறாங்க, எதுக்கு இங்கே நிற்கிறாங்க, என்ன டெம்பரேச்சர் உங்களுக்கு? 103. ஐயோ 103? நீங்கள் உடனே சொன்னார், அட்மிஷன்லாம் போடாத, நேராக அடையாருக்கு நீ அனுப்பி டெஸ்ட்டு எடுத்து எனக்கு உடனே ரிசல்ட்டோடு தான் நீங்கள் வந்து சேர்க்கணும், அடையார் அட்மிட் பண்ண சொல்லுங்கள் என்று சொல்லி வேகமாக எங்களை துரத்தி விட்டார். நாங்கள் அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். மனசெல்லாம் ஃபுல்லாக பயம்தான். அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் டெஸ்ட் பண்ணுகிற பொழுது ரிசல்ட் என்னன்னா, ஆன்டிபாடிஸ் நிறையா இருந்தது. அதற்கு என்ன காரணம்னா, கோவிட் வந்திருக்கு, கொரோனா வைரஸ் தொற்று இருக்கு. கோவிடும் அம்மாவுக்கு வந்திருக்கிறது, ஐரம்மாவுக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து நல்லா ஆயிற்று. அதனால அவங்களுக்கு நிறைய ஆன்டிபாடிஸ் வந்திருக்கு. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த செகண்ட் ஃபேஸில் ஜுரம் வந்தப்பவே நாங்கள் அடையாரோ அல்லது அந்த பிடி செட்டாரோ ஏதோ சம்திங் சொல்லுவாங்கள்ல, அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்திருந்தால் எங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. மருத்துவமனையில் அவங்கள ஐசோலேட் பண்ணி வைத்து, அல்லது மருத்துவமனையில் வீட்டில் எப்படியோ ஐசோலேட் பண்ணி வைத்து, நாங்கள் ஐசோலேட் ஆகி, அப்புறம் எங்களுக்கு பயந்து எங்கள் குடும்பத்தையே தாக்கி, எவ்வளவு கொடுமையான முடிவாக இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அன்னைக்கு வந்த ஜுரம், அன்னைக்கு வந்தப்போ நான், என் மக எல்லாம் கூட இருந்து பணிவிடை பண்ணினோம். தூரவே இல்லை, கூட தான். அந்த சின்ன அது மந்தவெளியில் கீழே தான் எங்களுடைய பெட்ரூம். தம்பி வந்துடுவான், மக இருப்பாங்க, நாங்கள் தான் அவங்களுக்கு மருந்து, மாத்திரை, தண்ணீர், அதுக்கப்புறம் மாஸ்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒரு சான்ஸும் இல்லை. அது மாத்திரமில்லை, பிள்ளைகள் 2 பேரும் நானும் கொண்டு போய் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, வயசானவங்க. அது பரவாயில்ல, எங்களுக்காவது கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தப்பிச்சோன்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் வயசானவங்க, அந்த வயசில் அவங்களுக்கு எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? ஸோ கிருமி வந்து விட்டது, வீட்டுக்குள்ளே வைரஸ் வந்து விட்டது, கொரோனா வைரஸ் வந்து விட்டது, என் மனைவியும் தாக்கினது. ஆனால் அவங்களோடு கூட நிறுத்தினது. அதன் பிறகு ஒருவரையும் அந்த வைரஸ் தொற்றவே இல்லை. இது எவ்வளவு ஆச்சரியம்! நீங்கள் நிறைய வீடுகளிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கணவருக்கு வந்திருந்தா மனைவிக்கு, மனைவிக்கு வந்திருந்தா பிள்ளைகளுக்கு உடனே ஐசோலேட் பண்ணிட்டா தப்பிச்சாங்க. ஆனால் அப்படி ஐசோலேட் பண்ணலன்னா முடியாது. சிலருக்கு மாத்திரம், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மருத்துவமனையில், ஏன் குடும்பமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு, அதில் சிலர் இறந்தும் சிலர் உயிர் பிழைத்தும், அப்படி பலர் உயிரோடு செத்தும் வாழ்ந்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு குறையும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போ பாருங்க, இது சங்கீதம் நான் சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவேன், நானும் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அப்படி சொல்லும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, அவர் உன்னை வேடுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். எவ்வளோ ஆச்சரியமா அது பொருந்துச்சு பாருங்களேன். சரி, இது என்னுடைய கர்த்தர் எனக்கு செய்த சாட்சி. இப்போ நாங்கள் உயிரோடு இருக்கிறோன்னா
இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து கடந்த வருஷம் எங்கள் அம்மா இருந்தாங்க, அதுக்கு முந்தைய வருஷம் என்னுடைய தகப்பனார் இருந்தாங்க. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் தான் எல்லாரும் இறந்தாங்க. இப்போ நாங்கள் 4 பேர் உயிரோடு, அவங்க ஏதாவது இறந்தாங்க, நாங்கள் 4 பேர் உயிரோடு இருக்கிறோம்னா அதற்கு காரணம் கர்த்தர், ஆண்டவர். ஆண்டவரை தேடினதுனால இந்த வசனங்கள் தான் எங்களை பாதுகாத்திருக்கிறது என்று நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும். உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் இது வரைக்கும் நான் சாட்சியாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ரிசல்ட்லாம் எங்ககிட்ட இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து எங்களை கூட பார்த்து நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணலாம். இதில் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி வரும். வேடன் வந்து கண்ணி வைப்பான். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வைக்கப்படுகிற கண்ணியா இருக்கலாம், அல்லது பிசாசு நம்மை வீழ்த்தும்படி வைக்கிற கண்ணியாக இருக்கலாம். கண்ணினா ட்ராப், எப்படியாவது வீழ்த்தி விடணும், எப்படியாவது அவனை கொன்றுவிட வேண்டும், எப்படியாவது அவனை பாவத்தில் தள்ளிவிட வேண்டும். இதுதான் ட்ராப்புங்க. ட்ராப் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ வகையில நம்மை ட்ராப் பண்ண பார்ப்பான். பணம், லஞ்சம், பணம் கொடுத்து ட்ராப் பண்ண பார்ப்பான். பேராசை, பெண் ஆசை, பொருளாசை, புகழாசை, இவை எல்லாம் ட்ராப்பாக இருக்கும். ஸோ ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு. அந்த கண்ணி வச்சாங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இது வந்து முழுசுமா எது சொல்றேன்னா, அந்த விலங்கினங்களை கண்ணி வைக்கிறதும் அல்லது பறவைகளுக்கு கண்ணி வைக்கிறதும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அவங்க வச்சாங்கன்னா அதில் மாட்டிக்கும். அதோடைய இறை வைப்பாங்க, அந்த இறையிலே இப்போ அந்த சிக்கும் அந்த கூண்டுக்குள்ளே அது மாட்டிக்கொள்ளும். அப்படி எத்தனையோ முறை மாட்டிக்கொள்ள இருந்த நம்மை, சாகவிருந்த வெண்ணை நம்மை கர்த்தர் காப்பாற்றியிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு அவர் தப்புவிப்பார். இது பாருங்க, ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை நான் எடுத்துக்கிறேன். 2 கொரிந்தியர், அதில் பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில், திருப்பிக் கொள்ளுங்க, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 9ஆம் வசனத்திலேருந்து 9 8ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் உங்களுக்காக, கவனிங்க. 2 Corinthians chapter 1 verse 8 onwards. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஏனென்றால் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் கர்த்தர் என்பதை புரிந்து கொள்ளுங்க. தொடர்ந்து வாசிக்கிறேன். நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்தின் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இன்னைக்கு நான் போகிற பாதை அதுதான், என் பலத்துக்கு மேல பாரம். அதான் ஆண்டவரை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவரே, என்னுடைய பலத்தில் என்னை தாங்கிக் கொள்ள முடியாத இந்த பாரம் எதற்கு? அதனால்தான் இந்த வேளையில் உங்களுக்கும் சொல்லுகிறேன், முடிந்தால் உங்களுக்கு நினைவு இருந்தால் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய குடும்பத்திற்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, எங்கள் ஊழியத்திற்காக 1 நிமிடமாவது அல்லது ஒரு 2 நிமிடமாவது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. என்னென்ன வார்த்தை வந்து பாருங்க, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று
நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க, என்னோட சொல்லுங்க. இதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கை. இந்த உன்னதமானவர் மறைவில் இருக்கும் பொழுது அவர் சொல்ற வார்த்தை, உன்னை தப்புவிப்பார், கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார்னா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 3 நிலைகளிலும் நம்ம அந்த கொடும் வைரஸிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து, அந்த நோயிலிருந்து நம்மை தப்புவித்தார், தப்புவிப்பார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். அடுத்த வசனம் நல்ல கவனிங்க. அவர் தமது சிறகுகளாலே முனை மூடுவார். ஆங்கிலத்துல சிறகுகள் அப்படின்ற அந்த வார்த்தை சிறகுகள் நுனிகள் அப்படின்னு தான் வரும் அதனுடைய அர்த்தம். இப்போ ஒரு கோழி அடை காக்கிற பொழுது நல்ல கவனிங்க, அது தன்னுடைய உடலுக்குள்ளே கால்களுக்கு அடியிலே நிறைய குஞ்சுகளை வைத்து அது அழகா அடை காக்கும். அதன் பிறகு அது அடுத்து நிறைய கோழி குஞ்சுகள் இருக்கும் பொழுது அதனுடைய இறக்கைகளின் நடுவே தான் அது அடை காக்கும். அது இறக்கைகளுக்கு விட்டு வெளியே போகிறத கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து 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 தன் உள்ளுக்குள்ளே அது கதகதப்பாய் வைத்துக் கொள்ளும். சரி, இங்க ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து சொல்லும் பொழுது, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும்படியாய் என் பிள்ளைகளை சேர்க்க நான் வந்தேன் என்று சொன்னார். அது எங்க இருக்குன்னு என்ன தேடி உடனே அனுப்புங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்போ கமெண்ட்ல பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து தன்னை அப்படிதான் உருவகப்படுத்துகிறார். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்வதை போல பருந்து வந்தாலும் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு. ஒரு கதை சொல்வாங்க. ஆஸ்திரேலியா தேசத்துல ஒரு வீடே தீக்கரையாக்கப்பட்டது, ஒரு நகரமே தீக்கரையாக்கப்பட்டது. அப்போ அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த கிளீன் பண்ணுகிற பொழுது இறந்து போன ஒரு கோழியை அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை கொஞ்சம் விளக்கினாங்களாம். விளக்கின பொழுது அந்த எரிந்த அந்த வீட்டுக்குள்ள, எரிந்த அந்த காரேஜ்குள்ள கோழி இறந்து இருக்கு. ஆனா கோழி அடை காத்த அதனுடைய குஞ்சுகள் உயிரோடு இருந்ததா. ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்காக உயிரே கொடுக்கும்னா நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அதனால அவருடைய சட்டைகளின் மறைவிலே இருக்கும் பொழுது நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது. சட்டையில் நடுவே இருக்கின்ற பொழுது ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம். சட்டைகளில் இருக்கும் பொழுது பருந்துகள் நம்மை கொற்றி கொண்டு போகாதபடிக்கு அது கர்த்தர் காக்கிறது போல கர்த்தர் நம்மை காக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. சிறகுகள் அதுதான் சொல்லுவாங்க. நீங்க எண்ட்ல இருந்தாலும் சரி, சென்டர்ல இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை ஆரம்பத்துல இந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, வாழ்க்கை முடிவிலே பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் உங்களை காக்கிறவராக இருக்கிறார். அடுத்து பாருங்களேன், அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகமாக இருக்கும். சத்தியம் என்ன? ட்ரூத் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ட்ரூத் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய விளக்கம் என்னன்னா, வேதமே சத்தியம். இந்த சத்தியம் நம்மை அதனாலதான் வசனத்தை வாசிங்க, தினந்தோறும் வசனத்தை தியானிங்கன்னு சொல்வதற்கான காரணம் இதுதான். நீங்க அந்நிய காரியமா என்னாதீங்க. ஒருவன் தன் வேதத்தை மறந்தால் தேவன் அவருடைய பிள்ளைகளை மறப்பார். எப்படியாவது ஒரு அதிகாரமாவது, 2 அதிகாரமாவது, ஒரு 10 வசனங்களாவது நம் வாசித்தே ஆக வேணும். இது கற்பனை, கட்டளை, பிரமாணம். இங்க ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்கிறார், அவருடைய சத்தியம் பரிசெய்யும் கேடகம். அப்ப அதுக்கு ஒரு ஆங்கிலத்துல விளக்கம் கொடுக்கிறாங்க. 2 விதமான ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குமா ஒரு சோல்ஜருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார் ஃபீல்ட்ல அவர்களை முழுவதுமாக மூடிக்கொள்கிற ஒரு கேடயம் இருக்கும். அது ஃபுல்லா ஒரு அம்பு கூட அவர்களை தொட வாய்ப்பே வராது. அதே போல அவர்கள் கைகளை விட்டு
அவர் கத்தி எடுத்து சுத்தணும், அம்பு ஏயணும் அல்லது ஈட்டி எரியணும்னா அப்போ கைகளை பயன்படுத்தி வேணும். அப்படியே மறைஞ்சிட்டே இருந்தா முடியாதுல்ல, சண்டையும் செய்யணும். அப்போ அந்த கைகளுக்கும் என்ன செய்வாங்கன்னா ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குமா, கைகளில் கவசங்கள் இருக்கும், நல்ல ஷோல்டர்ல கவசங்கள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இரும்பிலான ஒரு உடை இருக்கும். அவங்க கைகள் ப்ரொடெக்ட் பண்ணப்படும். அதனால என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த சங்கீதக்காரன் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, அப்பா உன் உடல் முழுவதும் ஆண்டவர் பாதுகாக்க ஒரு பெரிய திரைய அவர் வைத்திருக்கிறார். அவர் வைத்த அந்த திரைக்கு தாண்டிதான் உன்னை எந்த அம்பும் தேய்க்க முடியும், எந்த அம்பும் உன்னை தொட முடியும். அவரை தாண்டி வர முடியாது. அது என்ன தெரியுமா? சத்தியம் என்னும் வேதம், வேத வசனங்கள். அரை கட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த வேத அது கூட நீங்க தேடி கண்டுபிடிங்க. வேதத்தை பத்தி சொல்லும் பொழுது அவர் சொல்ல அரை கட்சி, அது மார்பகத்துல வைத்திருக்கிறது போன்று, அது எல்லாம் நம்ம சோல்ஜர்ஸ் போற எல்லாம் அந்த உடைகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர் பாதுகாப்பாராம். அடுத்த வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். இரவில தான் நிறைய பயங்கரம் நேரிடும். ஏன்னா இரவில தான் திருடன் வருவான், இரவில தான் கண்ணமிட்டு திருடுவான். ஏன்னா அது அவனுக்கு சேஃப். அது இரவில தான் பிசாசு வருவான். உங்களுக்கு தெரியுமா, இயேசுசாமி சொன்னாரு. அது இயேசுசாமியும் சரி, அதே சமயத்துல நம்ம பழைய ஏற்பாட்டிலும் கூட பார்க்கலாம், பொல்லாங்கானவன் அதிகாலையிலே நாம எப்படி விழிக்கிறோமோ, அதனாலதான் நீங்க விழிங்கன்ற, நாம் எப்படி விழிக்கிறோமோ அப்படியே அவன் விழித்து களைகளை விதைத்து விடுகிறான். அப்போ அவன் வேலை எப்போ ஸ்டார்ட் பண்றா பார்த்தீங்களா? ஏர்லி இன் த மார்னிங். அவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்பாக நாம எழுந்துடணும். அதனாலதான் நான் சொன்னேன், எழுந்து ஜெபம் பண்ணுங்க, எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பொல்லாங்கானவன் கலைகள்லாம் என்ன? தீமைகளை, நமக்கு வியாதிகளை, நமக்கு பலவீனங்களை, நமக்கு சோர்வுகளை, சண்டைகளை, சச்சரவுகளை பொல்லாங்கான் என்ன செய்வான்? அழிக்கதான் பார்ப்பான். அப்படி இரவு முழுவதும் அதிகாலை வரைக்கும் நமக்கே தெரியாது. இப்போ நம்ம படுத்து செய்கிறோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன தெரியும்? உன் நாசியில் இருக்கிற சுவாசம் தெரியுமா? சில பேருக்கு தூக்கம் வராத சமயத்துல சில விதமான போராட்டங்கள் இருக்கும். கனவுகள் வருவது கூட நமக்கு தெரியாது. நம்ம உடல் எப்படி இயங்குது தெரியுமா? நம்ம இருதயம் எப்படி துடிக்குது தெரியுமா? ரத்தங்கள் எப்படி ஓடுது தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு? நம்ம அதனால அடுத்த நாள் அதிகாலையில எழுந்துக்கிற வரைக்கும், 8 மணிக்கோ 7 மணிக்கோ 5 மணிக்கோ எழுந்துக்கிற வரைக்கும் நம் உடலில் நடைபெறுகிற காரியம். அப்போ கூட இருந்து பாதுகாத்தது யாருங்க? கூட கணவன் இருப்பான், மனைவி இருப்பான், பெற்றோர்கள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்களும் தூங்குவாங்க. ஆனா தூங்காம முடிச்சிருக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர் ஒருவரே. நான் இதை யோசிச்சு பார்ப்பேன். நம்ம நல்லா தூங்குறோம், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனா நமக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் கர்த்தர் நம்மளை எப்போ பார்த்துட்டே இருக்கிறார்ல. நம்ம கண் அந்த இடத்துல இமைக்கும். அது காரணம் என்ன? நம்முடைய இருதய சுவாசம் சைட்டா நிக்குது. அதற்கான காரணம் என்ன? ஏன் இருமல் வருது? அதற்கான காரணம் என்ன? அதுக்கு ஒரு ரெமிடி அவரே செய்கிறார். இரத்த ஓட்டத்தை சரி பண்றார், இருதயத்தை நார்மலா இயங்க பண்ணுகிறார், சுவாசத்தை சரியா டைமிங்ல எழுங்கணும். நம்ம இந்த கோவிட் சமயத்துல தான் இந்த இந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்ல? என்னது சொல்வோம், அது இந்த பல்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரி ப்ரீதிங்ஸ், கவுண்ட்ஸ் இதெல்லாம் யார் கவனிக்கிறது? அதுதான் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும். நீங்க இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிக்கலாம். யாருக்கு நஷ்டம் தெரியுமா? நமக்கு தான் நஷ்டம். அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வார்த்தை பாருங்க, பகலில் பறக்கும் அம்புக்கும். அது நிறைய நடக்கும்.
தெரிஞ்சே நம்ம மத்தியில வந்து ஏதுவாங்க. தெரிஞ்சே போராட்டங்கள் நடக்கும். பகலிலே வெளிச்சத்திலே நமக்கு ஆபத்துகளும் விபத்துகளும் நாசமோசங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரும். அதற்கும் அவர் தப்புவிப்பார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய், அநேக வியாதிகள் இரவில் தான் வரும். நீங்க நல்ல கவனிச்சுன்னா தெரியும். ஹார்ட் அட்டாக் இரவில் தான் வரும். சில விதமான தேல் கடி, பாம்பு கடி, இவையெல்லாம் இரவில் தான் வரும். இன்டைஜஷன் இரவில் தான் வரும். பேதி இரவில் தான் வரும். வாந்தி இரவில் தான் வரும். ஏன்னா அதுக்கு தான் அப்படிதான் ஆண்டவர் பிசாசு நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாவற்றிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். நம்ம ஆண்டவருடைய உதவி இல்லாம அந்த பிசாசிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி காத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய துணையை வைத்துக் கொண்டிருலாம, ஆண்டவருடைய உறவு இல்லாம, ஆண்டவரை நம்ம நண்பரா தகப்பனா நம்முடைய உறவின் ஒரு ரத்தமா ஏற்றுக்கொள்ளனா அவர் எப்படி நம்மை பாதுகாப்பார்? நல்லா கவனிச்சு பாருங்க. அதனால அவரை எப்போதும் நம்ம பகைச்சு கூடாது. அவரிடத்துல எப்போதும் நம்ம சண்டைப்படக்கூடாது. எப்போதும் நம்ம பாவம் செய்து அவர் விட்டு விளைவிடக்கூடாது. அவர் அப்பா, நம்ம பிள்ளைங்க. அந்த உறவு எப்போது இருக்கணும், அந்த பாண்டேஜ் எப்போது இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாம் என்ன செய்வோம்னா நம்மளே ஐசோலேட் பண்ணிப்போம். அது தவறு. எப்பொழுதுமே இரவுல சூரியன் மறைவதற்கு முன்பாக நாம ஆண்டவரோடு கூட உறவு சரி செய்யணும். மனைவி கணவனோட உறவு சரி செய்யணும். பிள்ளைகளோட சரி செய்ய வேண்டும். சரிங்க. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். நான் இங்க நிறுத்துறேன். இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சாட்சி பகரணும்னு சொன்னா நீங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, அல்லது எனக்கும் எழுதுங்க. நாம் ஒருவருக்கு ஒருவர் இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவர். நான் சொல்றேன், இந்த வசனம் தான், இந்த 91ஆம் சங்கீதம் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த வசனம் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், என் ஆண்டவர் அதை உயிரோடு வைத்திருக்கிறார் சொன்னால் அது மிகையாகாது. சொல்லலாமா? ஜெபம் பண்ணலாமா? உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அழைக்கலும் என் கோட்டை நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்பி வைப்பார். நீங்க சொல்லுங்க, எனக்கும் அது பொருந்தும். அவர் உன்னை வேனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் அவர் தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளால், அவருடைய சிறகுகள் நம்மை மூடுவார். அவர் சட்டுகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் வேதம் பரிசெயம் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்தும். தியானித்தோ இந்த வசனத்தின்படியே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தப்புவியும் எங்களை காத்து கொள்ளும். எங்களை தப்புவிக்கிறவர் நீர் ஆண்டவரே. தப்புவித்தீரப்பா, தப்புவிக்க போகிறீர் ஆண்டவரே. எங்களை காத்து நடத்துங்க. இன்றைக்கு நிறைய அற்புதங்களை கேட்கும்படி செய்யுங்க. அதிசயங்களை காணும்படி செய்யுங்க. எங்கள் ஃபினான்ஷியல்ல பெரிய காரியங்கள் நடக்கட்டும். பெரிய அற்புதங்கள் எங்கள் கண்கள் வியக்கத்தக்கதாக நாங்கள் சாட்சியாக நிற்போம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்கள் செய்வதற்கு நாங்கள் சாட்சியாக இருப்போம். சின்னதானாலும் சரி, பெரிதானாலும் சரி, நாங்கள் சாட்சியாக இருப்போம். திருமணமாகாத, வேலையில்லாத, இருதய நொறுங்குண்டு, வியாதியோடு, பலவீனத்தோடு, எந்த சரீரத்தில் எந்த பாடாக இருந்தாலும் அது சிறுநீரகமாக இருக்கட்டும், நுரையீரலாக, தொண்டையாக, கழுத்தாக, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் வரட்டும், சுகம் வரட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு அறிவு ஞானத்தை தார். காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.